கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் வெளியிட்ட காணொளி மூலம் விஜயின் இதயத்தில் காயமோ வலியோ இல்லை என்பது உறுதியாக இருப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் 41 பேரின் உயிரிழப்பிற்கு விஜய் மட்டுமே காரணம் என கூறியுள்ளார். அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவர் பேசுனதுல அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை இருந்தா அந்த மொழியில அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்ப காரணம் யாரு? மற்ற இடத்துல எல்லாம் நடக்கல, இங்க ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்லை. அப்ப அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலா இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் ஏற்படும். ஆள் புகுந்தாங்க, கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால கீறின காயத்துல வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில காயம், கழுத்துல காயம், எல்லாம் மிதிச்சது. அவங்களே சொல்றாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க. சில பேர் நாங்க போறோம்னா இல்ல தலைவர் வந்துருவார், நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதுல நெரிசல்ல சிக்கிட்டோம், மயக்கம் வந்துருச்சு தான் சொல்றாங்க. ஏன்னா காலையில இருந்து சாப்பிடல, நீர் அருந்தல. தம்பிகிட்டே கேட்கிறாரு, தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமா இருக்குது அப்படின்னா, அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது, தொடர்தா இருந்தா என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல. அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல அணுகுமுறை இல்லை. அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஆனா உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்துல பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவா இல்லை. அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வலியா இருக்குது நமக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.